மொழி என்பது வெறும் தொடர்பு கருவி அல்ல, அது மட்டுமல்ல. மொழி என்பது ஒவ்வொரு தேசிய இனத்தின் முகம், உயிர். அதுதான் கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, அறிவியல், அரசியல், வரலாறு எல்லாமே மொழிதான். ஒரு மொழி சிதைந்து அழியுமானால் அந்த இனம் அழியும். ஒரு நாட்டை அழிப்பதற்கு படை திரட்டி வர வேண்டியது இல்லை. யானைப்படை, குதிரைப்படை, பீரங்கிப்படை தேவையில்லை. ஒரு உயிரை கூட கொல்ல வேண்டியதில்லை. ஒரு துளி ரத்தம் பூமியிலே சிந்த வேண்டியதில்லை. அந்த நாட்டை அழித்து விட முடியும். எப்படி அழிக்க முடியும்? முதலில் அவன் மொழியை அழித்து விட்டால் அவனுடைய கலை, இலக்கிய, பண்பாடு, அடையாளம் அழிந்துவிடும். பிறகு அந்த நாடு அழிந்துவிடும். இப்படி ஏறக்குறைய 90 விழுக்காட்டுக்கு மேலே தமிழ் மொழி சிதைந்து அழிந்து தமிழ்நாடு அழிந்து போகும். நாட்டிற்கு பெயர் தமிழ்நாடு என்று இருக்கிறது, ஆனால் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இது சுடுகாடாக மாறி இருக்கிறது.